கிருஷ்ணசாமி தமிழ்நாட்டு மக்கள் தோக்கடிச்சிருங்க, பிரஸ் தான் தோக்கடிச்சிருங்க. தமிழ்நாடு இங்க பாருங்க. ஏன் ஒய் யூ ஆர் ஃபூலிஷ்? என்ன கிருஷ்ணசாமி கிட்டே தோத்தாரு? என்ன அறிவிலாம் பேசுறீங்க? டோன்ட் டாக் லைக் தட். எங்க கிருஷ்ணசாமி தோத்தாரு? ஏங்க ஒரு கிருஷ்ணசாமி தோத்தாரு? 38 பேர் தோத்துக்கிறோம்லங்க. ஏங்க நீ ஏன் கிருஷ்ணசாமி கிட்ட பேசுறீங்க? போயா போயா தம்பி, அளவோட பேசு. நீ ஏன் கிருஷ்ணசாமி கிட்ட பேசுறீங்க? எல்லாரும் தப்பா தோத்துக்கிறான். 38 பேர் தோத்துக்கிறாங்கல்ல. நான் தோத்து ஏப்பா நீ இப்படி பேசுற? எதுக்குப்பா? நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேச. இங்க பாரு, தமிழ்நாட்டு இங்க பாருப்பா, சொல்ற கேளு. நீங்க உனக்கு அப்ப இவ்வளவு நீ வம்புக்கு தான் கேட்குற. ஆர்கியூ பண்ண கூடாது. நீ இங்க பாரு, இங்க பாரு. இல்ல அவன் அந்த பையன் எப்ப வந்து அப்படித்தான் கேட்கறான். இல்ல இவன் எப்ப வந்தாலும் இதுக்கு தான் நோக்கம். எந்த ஊரு நீ? எந்த ஊரு? எந்த ஊரு? அட உனக்கு எந்த ஊரு? நீ என்ன ஜாதி? என்ன ஜாதி? அதான் போயா போயா நீ. அட கேட்டா சொல்லுவான். கேட்கணும், கேட்கான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு உள்ள இருக்கிறீங்க. உட்காரு உட்காரு தம்பி, உட்காரு. உட்காரு. அட உட்காருயா. அட உட்காரு. உட்காரு. நீங்க எப்படி தெரியும்? உட்காரு. பிரஸ்தா இல்ல தம்பி, அந்த பையன் தம்பி அவனுக்கு என்ன நோக்கம்? எத்தனை ஒரு கேள்வி கேட்பேன். எத்தனை இல்ல நீ ஜாதிய வந்து பேசுற, நீ மனுஷனா பேசல. இல்ல நீ பிரஸ்ஸாவே கிடையாது. அவன் பிரஸ்ஸா தான் பேசுறீங்க. பிரஸ் சுட்டு உட்காருங்க உட்காருங்க உட்காரு உட்காரு. இல்ல ஊடகம் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லவே இல்லை. இருக்கிற விஷயங்களை தான் நாங்க சொல்றோம். இல்ல நீ தம்பி இங்க பாருங்க. நீ எப்ப நீ டோன்ட் இங்க பாரு. அப்படி எவ்வளவு நேரம் கேள்வி? ஒரு ஆள் எத்தனை கேள்வி கேட்பீங்க? ஒரு கேள்வி என்ன, அடுத்த கேள்வி தான் போகணும். கேட்டல் செய்யணும். நாங்க கேக்குறீங்கல்ல நீங்க நீங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போய் நீ கேட்டீங்களா? நீ தம்பி உட்கார். இல்ல நீ உனக்கு தெரியாது. நீ கேட்க கூட ஒரு அளவுதான் கேட்க. தம்பி நீ நீ கை அதாவது யாரு அப்படியே யாரு எத்தனை கேள்வி கேட்ப? எத்தனை பேர் வந்துக்கிறாங்க? நீ எத்தனை தடவை கேள்வி கேட்பா? அட நீ எத்தனை தடவை கேள்வி கேட்ப? எத்தனை கேள்வி? நீ என்னது? அட கேள்வி விட்டு பேசாம இருக்கு. இல்ல இல்ல தம்பி தம்பி
எலெக்ஷனுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இங்க பாரு அதாவது இத்தனை பிரஸ் இருக்கிறாங்க. ஒரு கேள்வி நான் வந்து இப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே நன்றி சொல்றோம், அதோடு நிறுத்திக்கணும். அது என்ன தப்புன்னு? அட எந்த ஜாதி கிட்ட தப்பெல்லாம் ஒண்ணு கிடையாதுப்பா. ஜாதியா இருக்கிறீங்களா அப்புறம் பெரிய விஷயம் சொல்லு. என்ன ஜாதி எல்லாம் இல்லாம இருக்கிறீங்க நீங்க? தம்பி பாருங்க, நீங்க அப்படி இல்லாம இருந்தா நீங்க வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. தம்பி 3 வருஷமா நீ வர்ற, நீ மட்டும் தான் ஸ்மைல் பண்ற. இல்ல இல்ல அல்ல நிறைய கேள்வி கேட்டிருக்கேன், நிறைய பதில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாதீங்க. அப்ரோச் பண்ணல, நான் கேட்ட சாதாரண கேள்வி இல்ல. என்ன கேக்குற கேள்வி இதோட பிரஸ் முடிஞ்சு போய்டுமா? நான் சாதாரண கேள்வி கேட்டேன், நீங்க வேற மாதிரி திசை திருப்பிட்டீங்க அந்த பிரஸ் மீட்டையே. நான் கேட்ட கேள்வி சாதாரண கேள்வி. கிருஷ்ணசாமி ஏன் தோல்வி அடைஞ்சாருன்னு கேட்டேன். அதுக்கான காரணத்தை நீங்க ஆராய்ஞ்சீங்களான்னு கேட்டேன். அதுக்கான காரணம் என்னவா இருக்கு உட்கார். நீங்க ஆனா கேட்ட நீங்க எந்த ஜாதின்னு கேக்குறீங்க. ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி நீங்க ஆதரிக்கீங்க, பல்வேறு திட்டங்கள் நீங்க தான் ஜாதியை தம்பி அந்த விஷயத்தை கேள்வி கூட என்னது இது என்ன கிருஷ்ணசாமி இது என்ன நாடு நாடுன்னு சொல்றேன் நான். இங்க பாருங்க, இது தப்பு இல்ல, நீங்க தான் தப்பு இல்ல தம்பி. அப்படிதான் தம்பி சொல்ற கேளுங்க. நீங்க இங்க பாருங்க, தமிழ்நாட்டு பிரஸ் நீங்க வந்து நெகட்டிவ் அப்ரோச் கொடுக்கக்கூடிய ஆட்கள். நான் அதே பத்தி கவலைப்பட்டு நாங்க வந்து பண்ணல. நான் சொல்லுங்க நானு இல்ல நாங்க வந்து இல்ல நான் சொல்ற கேளுங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருந்தாலும் கூட சமூகத்தில் வெற்றி சொல்லி முடிச்சிட்டேன். அதோடு நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கணும். அதான் நேர்மை. அதான் வந்து நான் உங்ககிட்ட வந்து இது கல்ச்சர் இல்ல. தட் இஸ் வேர் யூ ஆர் நோ கல்ச்சர் அட் ஆல். தம்பி இங்க பாருங்க சார், நீங்க சொல்றத மட்டுமே நாங்க கேட்டுட்டு போறதுக்கு நாங்க வரல சார். அதுக்கு நீங்க ஒரு தனியா வீடியோ எடுத்து நீங்களே அனுப்பிடலாமே. எப்படி நீங்க பேசுறத கேட்டுட்டு மட்டும் போறதுக்கு நாங்க வரல. சரி, இனிமேல் வீடியோ அனுப்பிடுறோம். இல்ல இல்ல அவ கட்டுப்படுத்தணுமா? இங்க பாருங்க அதுல இல்ல எங்களுக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட வைக்கலாம். இங்க பாருங்க இல்ல அதாவது திருப்பி அதே கேள்வியை நான் கேட்கிறேன் சார். கேள்வியில தப்பு இருந்தா நீங்க வந்து திருப்பி சொல்லுங்க. அதாவது தென்காசி தொகுதியில டாக்டர் கிருஷ்ணசாமியோட தோல்விக்கான காரணம் என்ன? புதிய தமிழர் கட்சி அந்த தோல்விக்கான காரணத்தை ஆராய்ஞ்சிச்சான்னு கேட்டேன். ஒண்ணு. ரெண்டாவது, பாஜக அரசு கொண்டு வர நினைத்த ஹைட்ரோ கார்பன் திட்டமா இருக்கட்டும், நீட்டுணர் திட்டமா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் ஆலை விவகாரமா இருக்கட்டும், இந்த விவகாரத்துல கிருஷ்ணசாமி சாரோட நிலைப்பாடு இது இன்னைக்கு பிரஸ் அதுதான் பிரஸ் மீட் இல்ல. we will give a press detailed. பாருங்க இல்ல இல்ல தேர்தல்ல இது வந்து வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய பிரஸ் மீட் சார். என்ன வந்து நீங்க உயர்சாதியினரை ஏத்துக்கிட்டாங்க சொன்னீங்க. இந்த கேள்வியை சார் நாங்க ஏத்துக்கிட்டாங்க. அதோட அவ்வளவுதான் கேட்க கூடாது அப்படினு பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க. துணை கேள்வி எல்லாம் சார் சரி. உயர்சாதி மக்கள் கிருஷ்ணசாமி ஏத்துக்கொண்டான்னு சொல்லும்போது நான் அடுத்த கேள்வி கேட்க தானே தோணும். நீங்க தானே சொன்னீங்க நன்றி அறிவிப்பு கூட்டம் நீங்க சொல்லவே இல்லையா? உயர்சாதி மக்கள் கிருஷ்ணசாமி ஏத்துக்கிட்டான்னு சொல்லும்போது பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில வந்து ஏன் வாக்கு வங்கி குறைஞ்சிச்சுங்கிற கேள்வி என்ன இல்லையா? அந்த கேள்வியை தானே கேட்டீங்க. அந்த கேள்விக்கு ஹைதராபாத்ல போறீங்க. அதே கேள்விதானே. உயர்சாதி மக்கள் ஏத்துக்கிட்டான்னு சொல்லும்போது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஏன் புறக்கணிச்சாங்க? எங்களை வந்து அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்ன தேர்தல கூட எங்களை சாதி பார்த்தாங்க. ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில ஜாதி மறு பார்க்காம அனைத்து இடங்களும் நாங்க வாக்குகளை சேகரிக்கிறோம். இருந்தாலும் நாங்க தோக்கல, நான் தோக்கல, என் தொகுதி மக்கள் தோத்துட்டான்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் நீங்க சொல்றீங்க. தொகுதி மக்கள் தோத்துனா சொல்லியே இல்ல பாயிண்ட் ஆஃப் நீங்க சொல்றீங்க. சமூக நாங்க இதான் தப்பு நீங்க கிரேட் இல்ல. நான் வந்து மக்கள் தோத்துட்டாங்க. இங்க பாருங்க, நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. தமிழ் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி, 30 ஆண்டு காலமா பாடுபட்டு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையே பயன்படுத்தல. இப்போ சொல்ல கேளுங்க. எப்ப எத்தனை தடவை கேள்வி கேட்கிறாரு அவரு? ஒரே கேள்வி. எத்தனை கேள்வி கேட்கிறாரு?
சில பேர் இல்ல சில பேர் அந்த வெறியோடு நடந்து கொள்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் தம்பி, நீங்க எல்லாம் மறைக்காதீங்க தம்பி. ஒரே நிமிஷம் சார், பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொன்னீங்க. அதுல வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பு மென்ஷன் பண்ணா நாங்க அதை கேட்க போறதில்ல. பத்திரிகையாளர் சந்திப்புன்னு சொன்னீங்க, பல கேள்விகள் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்பாங்க, அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியாது சொல்லணும். இதுக்கு பரபரப்பாயிட்டு யார் பரபரப்பாங்க? எங்க ஒரே ஆளு ஒரு கேள்விய 20 நிமிஷம் கேட்பாரா? ஒரே கேள்வி நான் கேட்கவே இல்லையா? அதே கேள்வி தான் கேட்கலாம். அதே கேள்வி கேட்கலையா? நீங்க அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. ஆமா, ஆனா கட்சி உங்க ஆட்கள் வந்து உள்ள வரக்கூடாது. இல்ல அது இல்ல. நீங்க அது மாதிரி நடந்துக்கணும். இல்லையா? அவர் எந்திரிச்சு வரக்கூடாது, தம்பி எப்படி பேசக்கூடாது. தம்பி இந்த மாதிரி சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? 19 years. 19 years. நான் இப்போ அச்சா அது உங்க சொல்ல நான் சொல்றேன். நான் என்ன சொன்னேன், சமூக தளத்துல ஒரு மாற்றம் இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷமா ரைட்னு பேசாம இருக்கணும். தேவர் ஓட்டு போட்டாரா நாடா ஓட்டு போட்டாரு கேள்வி கேட்க கூடாது. நீங்க நான் யாரு சொல்ல நான் நாங்க ஒரு பாசிட்டிவா கொண்டு போகணும்காக சொல்றோம். நீங்க நெகட்டிவ் அப்ரோச் பண்றீங்க. அப்போ யுவர் இன்டென்ஷன் இஸ் நாட் குட். சரி ஓகே, இப்படி மாதிரி பண்ணாதீங்க தயவு செய்து. தமிழ்நாடு நாங்க அப்படி பேசுறேன். நோ 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 நோ, நீங்க இங்கிலீஷ் நோ 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 டோன்ட் டு நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. நீங்க பிஹேவ் பண்ணாதீங்க எந்த இடத்துல. இந்த வார்த்தையை நீங்க மாத்திக்கங்க. இல்ல அந்த நாங்க அந்த வார்த்தையை கேட்டு எந்த நீங்க அந்த வார்த்தையை திரும்ப எந்த வார்த்தை? நீங்க ஜாதி என்ன ஜாதி கேட்டீங்க, எந்த மாவட்டம் கேட்டீங்களா, அந்த வார்த்தையை நான் எல்லாத்தையும் கேட்கிறேன். நீங்க சேர்க்காதீங்க சார். நான் சொல்றேன், இப்ப சொல்றேன்.